ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் வித் vlog. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாட்டர்டே vlog தான் பார்க்குறீங்க. இந்த vlog வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீல் ப்ரிப்பரேஷன் vlog-ஆகவும் இருக்கும். இதில் vlog-க்கு இடையில நான் சின்ன சின்ன டிப்ஸும் உங்களுக்காக கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் டைம் இருக்கும்போது பாருங்கள். அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி vlog-ல என்ன கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கனைசேஷன் கவர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மீல் ப்ரிப், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குக்கிங் வீடியோவும் கவர் பண்ணியிருக்கேன். சாட்டர்டே வீட்டில் நான் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறது தான் கவர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சாட்டர்டே இன்றைக்கி மார்னிங்கே கொஞ்சம் நிறைய ஒர்க் இருந்தது. ஒரு 5:45க்கெல்லாம் எந்திரிச்சிட்டு சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டேன். அப்புறம் வாக்கிங் போயிட்டு வர்றதும் போயிட்டு வந்தாச்சு. வீட்டுக்குள்ளே வரும்போது 7:45 பாலெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாச்சு. கவுண்டர் டாப்பில் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ண வேண்டியது இருந்தது. அதையும் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி குக்கிங் வந்து ஒரு 9:30க்கு மேலே நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து ப்ரீ பிளான் பண்ணியிருந்தேன். அதனால் வீட்டில் இருக்கிற உடனடியாக செய்ய முடியாத சில வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது எல்லாமே ஸ்கின் எல்லாம் பீல் ஆஃப் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக எனக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மண்டே அண்ட் டியூஸ்டே 2 நாளைக்கு பிளான் பண்ணி இன்றைக்கே நான் இதை வந்து எடுத்து வச்சுட்ருக்கேன். சுரக்காய் வந்து தோலெல்லாம் எடுத்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு இமீடியட்டாக எடுத்து சமைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்னிங் டைம் கொஞ்சம் சேவிங்கும் ஆகும். அட் தி சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட்டும் வீட்டில் நிறைய இருந்தது. ஸோ பீட்ரூட்டையும் ஸ்கின் எல்லாம் பீல் ஆஃப் பண்ணி ரஃப்பாக சாப் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து கிரேட் பண்ணுறதுக்கு நான் மிக்சிலேயே போட்டு பண்ணிக்குவேன். என்னோடய ரெகுலர் வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக தெரியும். நான் கிரேட் பண்ண மாட்டேன். மிக்சிலேயே போட்டு ஒரு பல்ஸ் மோடில் சுற்றி எடுத்துட்டோம்னா அது கிரேட் பண்ண மாதிரியே ஆகிடும். குளிக்க போகிறதுக்கு முந்தி குளிச்சுட்டு வர்றதுக்கு நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் கிடைக்கும். ஸோ அந்த டைமிங்கை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டியிலேயே பாசிப்பருப்பு சாம்பாருக்கு வேக வச்சுட்டு கிளம்பிட்டேன். ஏன்னா அப்போ தான் நான் குளிச்சுட்டு வந்து என்னோடய மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கும் இந்த பருப்பு வேகவும் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில டைம் சேவிங் டிப்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. குக்கரில் வேக வைக்கிறதா இருந்தால் கூட போட்டுட்டு வீட்டில் இருக்கிற யாருக்கிட்டையாவது நீங்கள் சொல்லிட்டு போனீங்கன்னா 3 விசில் வந்தவொடனே ஆஃப் பண்ணிவிடுவாங்க. அது வரைக்கும் நம்ம கிச்சனில் அப்படியே வேகாக நம்ம நிற்கணும்னு அவசியம் கிடையாது. குளிச்சுட்டு வந்தவுடனே பருப்பும் வெந்திருந்தது. அப்புறம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் எல்லாம் ரீஓப்பன் ஆக போகுது அப்படிங்கிறதுனால இந்த வீக்குக்கு தேவையான இட்லி மாவுக்கு கருப்பு உளுந்தில் இட்லி மாவு நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ மாவு வந்து அரைச்சி பார்க்கும்போது கருப்பாக இருக்கும். பட் அந்த தோலில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. ஸோ நான் வந்து 5 கப் அரிசி, அதுக்கப்புறம் 1/2 கப்பில் வந்து வெள்ளை உளுந்து, 1/2 கப்பு வந்து கருப்பு உளுந்து உடைச்சதை ஆட் பண்ணியிருக்கேன். இப்படியே இதை 4 to 5 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு ஈவினிங் வந்து அரைச்சிக்கலாம். ஸோ அதனால் எனக்கு முன்னாடியே செய்ய வேண்டிய சில வேலைகளை எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு தான் நான் குக்கிங்குள்ளே இறங்குவேன். இது என்னோட பழக்கம். ஸோ நீங்களும் உங்களால் முடிஞ்சால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம சமைக்கிறதுக்கும் இந்த அரிசியெல்லாம் ஊறுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ கிச்சனை விட்டு போகிறதுக்கு முன்னாடி கிரைண்டிங்கும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாமே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பாக்ஸஸில் ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி பிஃபோர் டேவே நம்ம வந்து மீல் ப்ரிப் பண்ணி வைக்கிறதுனால நம்மளுக்கு மார்னிங் வந்து கொஞ்சம் டென்ஷன் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முதல் நாள் நைட்டு தூங்கும்போதே நீங்கள் ஒரு பேப்பர்லலாம் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா நான் வந்து டெய்லி ஃபாலோ பண்ணுற பழக்கம் உண்டு. மறுநாள் என்ன குக் பண்ணணும், என்னென்ன சமைக்கணும் அப்படிங்கிறத நான் நோட் பண்ணி வச்சுக்குவேன். இது சமையல் அப்படின்னு மட்டும் கிடையாது, வீட்டுக்கு தேவையான பொருளாக இருந்தாலும் சரி, வீட்டுக்கு வர்றதுக்கு இல்லை திங்ஸ் ஏதாவது வாங்கணும், அந்த மாதிரி எது இருந்தாலுமே நான் நோட் பண்ணி வைக்கிற பழக்கம் எனக்கு உண்டு. நீங்களும் அந்த மாதிரி நோட் பண்ணி வைக்கிற ஹேபிட் வந்து உங்களுக்கு இது வரைக்கும் இல்லைன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு 1 வீக் ட்ரை பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு வந்து நிறைய டைம் சேவிங் ப்ளஸ் வந்து நீங்கள் டென்ஷன் ஆகாமல் ரிலாக்ஸ்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாகவே நம்ம ரிலாக்ஸ்டாக ஒரு வேலையை பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஒர்க்கோட பேர்டன் வந்து கண்டிப்பாக தெரியாது. ஸோ நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே பாக்ஸாக வச்சுட்டு கவுண்டர் டாப்லேயே வச்சு நான் வந்து அடுக்கி வச்சுருவேன். மீன்வைல் வந்து எனக்கு அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டாக் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து குக்கிங்க்கு போயிடலாம். பருப்பு வந்து வெந்துருச்சு, கீரையும் உருவி ரெடியாக எடுத்து வச்சாச்சு. முருங்கைக்கீரை சாம்பார் தான் நான் இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கேன். முருங்கைக்கீரை சாம்பார் ரெசிபி வந்து நம்மளோட சேனலில் நிறைய போட்டிருக்கேன். நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள் ஃப்ரீ டைமிங்கில். முடிஞ்சால் நானும் வந்து உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். அதே மாதிரி எடுத்த இடத்துல எடுத்த பொருளை வைக்கிறணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன் எங்கள் வீட்டில். ஸோ வீட்டில் இருக்கிறவங்களையும் அதே மாதிரி நீங்களும் டியூன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுத்த பொருள் யார் எடுத்தாலும் அது அங்கே தான் வைக்கும்போது தேட வேண்டிய அவசியமோ, நம்ம எங்கேயாவது வெளியில் போயிருந்தால் கூட அவங்களுக்கு இந்த பொருள் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த டிப்பும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீன்வேல் சமைச்சிட்ருக்கும்போது டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10:45 11 இருக்கும். ஸோ குடிக்கிறதுக்கு ஒரு ஜூஸ் மாதிரி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெல்லிக்காய், கருவேப்பிலை, கொஞ்சமாக இஞ்சி
இது எல்லாமே போட்டு 2 ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணி நான் வந்து ஒரு ஜூஸ் மாதிரி அடிச்சிருக்கேன். வெறுமனே மோரோ வெறுமனே லெமன் ஜூஸோ குடிச்சு போர் அடிச்சதுன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் சாதமும் வெந்துடுச்சு. சாதம் வேக வைக்கும் போது எல்லாமே இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். மறுநாளே நம்ம தலைக்கு ஊற்றிக்கிறதா இருந்தால் அதை வந்து வெளியிலே வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்போ அது வந்து ஃபெர்மெண்ட் ஆகிடும். ஒரு 4 டேஸ் வைக்கும்போது இல்லை ஒரு 1 டேவை தாண்டி நீங்கள் வைக்கிறீங்கனாலே அந்த கஞ்சிலேருந்து ஒரு பேட் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நான் இன்றைக்கி வந்து இது எனக்கு நல்லா கிடச்சிருக்கு அப்படிங்கிறனால பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா எப்போ தலைக்கு குளிக்கிறோமோ அதில் சேக்கா பவுடர் ஆட் பண்ணி குளிச்சிக்கலாம். ஸோ ஷாம்பூஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு பதில் இந்த மாதிரி அரிசி வடித்த கஞ்சி வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்களோட ஹேர் க்ரோத்துக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டிப்பும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி நான் வந்து அப்பளமும் பொரித்து எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்பளம் வந்து நிறைய சாப்பிட மாட்டோம். பட் ஆனால் ஜஸ்ட் அந்த கிறிஸ்பினஸ்க்காக ஆளுக்கு ஒரு அப்பளம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து வறுத்து பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன்னா எனக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி என்னோடய மீல் பிளேட் வந்து இப்படி தான் இருந்தது. சாதம், முருங்கைக்கீரை சாம்பார், கோவக்காய் பொரியல், அப்புறம் மாம்பழம் சீசன் இருக்கனால கண்டிப்பாக மாம்பழம் இருக்கும். இன்னும் 2 மந்த்ஸுக்கு எங்கள் வீட்டில் மேண்ட்ரியாக மேங்கோ கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து மாவெல்லாம் கரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. இந்த வீக் வெட்னஸ்டே வரைக்கும் ஒரு மீல் பிளான் வந்து நான் பண்ணியிருக்கேன். அதுக்கு தேவையான எல்லா ப்ரீ ஒர்க்கும் நான் பண்ணிட்டேன். ஸோ இந்த vlog உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல பார்க்கலாம். நீங்கள் நம்ம சமையல் வித் vlog சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you again.